வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் செம்ரஷில் இருக்கக்கூடிய பேக்லிங்க் கேப் அப்படின்ற பர்டிகுலர் மெனு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மெனுவை பொறுத்தவரை உங்கள் வெப்சைட்டுக்கும் உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் எவ்வளோ பேக்லிங்க்ஸ் கேப் இருக்குது, அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ பேக்லிங் இருக்குது, உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்க்ஸ் இருக்குது, உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் கொடுக்கக்கூடிய டொமைன்ஸ் என்ன, உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் கொடுக்கக்கூடிய டொமைன்ஸ் என்ன. ஸோ ரெண்டுக்குள்ள கேப் மீன்ஸ் ஒரு சில டொமைன்ஸ்லேருந்து நீங்கள் பேக்லிங்க் எடுக்காமல் இருந்திருப்பீங்க, உங்கள் காம்படிட்டர் எடுத்திருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பேக்லிங்க் கேப் அப்படின்ற பர்டிகுலர் மெனுவில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கும் இதே செம்ரஷ் டியூட்டோரியலில் வந்து ஆர்கானிக் ரிசர்ச்னா என்ன, டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, டொமைன் ஓவரினா என்ன, கீவேர்ட் கேப்னா என்ன, இதை பற்றின எவ்ரி இண்டிவிஜுவல் வீடியோஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் எல்லாமே இந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க இந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பேக்லிங்க் கேப்பை பார்த்தீங்கன்னாக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதோட கண்டினியூஷனாக இருக்கிறனால உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் புரியும், ரைட்டுங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேக்லிங்க் கேப்பை பொறுத்தவரை நம்ம என்ன இந்த பர்டிகுலர் செக்ஷனில் மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டோட பேக்லிங்க் ப்ரொஃபைல் என்ன, உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டோட பேக்லிங்க் ப்ரொஃபைல் என்ன, அதாவது உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் என்ன, உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லிங்க்ஸ் என்ன, எங்கேருந்துலாம் நீங்கள் பேக்லிங்க் எடுத்துருக்கீங்க, அவங்க எந்த டொமைன்ஸ்லாம் பேக்லிங்க் எடுத்திருக்காங்க, ஸோ அவங்க எடுக்காத டொமைன்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களா, இல்லை நீங்கள் எடுக்காத டொமைன்ஸ்லேருந்து அவங்க எடுத்திருக்காங்களா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? இதில் அரௌண்ட் ஒரு 6 டைப் ஆஃப் பேக்லிங்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேக்லிங்ஸ். இந்த பெஸ்ட் பேக்லிங்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் மூலமாக நான் வந்து அந்த பர்டிகுலர் கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு இமேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கேன். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட வெப்சைட், நெக்ஸ்ட் என்னோட காம்படிட்டர் வெப்சைட், 4 வெப்சைட் எடுத்திருக்கேன், ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பேக்லிங்க் சைட்ஸை பொறுத்தவரை ஒரு 4 சைட்ஸ் எடுத்திருக்கேன். இதை இண்டிவிஜுவல் டொமைன் கூட சொல்லலாம், ரைட்டுங்களா? www.a.com, b.com, c.com, d.comனு சொல்லிட்டு ஒரு 4 டொமைன் இருக்குது. இந்த 4 டொமைன்லேருந்து என்னோட வெப்சைட்டுக்கும் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் பேக்லிங்ஸ் வர மாதிரி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 6 டைப் ஆஃப் பேக்லிங்ஸ் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பெஸ்ட் பேக்லிங்ஸ். இந்த பெஸ்ட் பேக்லிங்ஸ்னால் என்னென்னா, ஒரு டொமைன்லேருந்து உங்கள் காம்படிட்டர் வெப்சைட் எல்லாத்துக்கும் பேக்லிங்ஸ் கிடைக்கும், பட் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் கிடைக்காம இருக்கும், பார்த்தீங்களா? அதையெல்லாம் இந்த பெஸ்ட் பேக்லிங்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு அந்த டொமைன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும், ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள், இப்போ www.a.com அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டொமைன் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த டொமைன்லேருந்து உங்கள் காம்படிட்டர் வெப்சைட் எல்லாத்துக்கும் பேக்லிங்ஸ் வந்துட்டு இருக்கும், ரைட்டுங்களா? ஒருவேளை இந்த 4 காம்படிட்டரும் இந்த சைட்லேருந்து பேக்லிங்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் வெப்சைட்லேருந்து நீங்கள் பேக்லிங்க் எடுக்காமல் இருப்பீங்க, பார்த்தீங்களா? அது என்னென்ன டொமைன்ஸ்லேருந்துலாம் நீங்கள் பேக்லிங்க் எடுக்காமல் இருக்கீங்க, எந்தெந்த டொமைன்ஸ்லாம் உங்கள் காம்படிட்டர் ஃபுல்லாக அதில் பேக்லிங்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற பர்டிகுலர் டொமைன்ஸ் லிஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் அந்த பெஸ்ட் பேக்லிங்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ ஆகும், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து வீக் பேக்லிங்ஸ். வீக் பேக்லிங்ஸை பொறுத்தவரை டொமைன்ஸ் தட் பாயிண்ட் டு யுவர் டொமைன் லெஸ் தென் டு யுவர் காம்படிட்டர். அதாவது ஒரு டொமைன்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கும் பேக்லிங்க் வந்துட்டுருக்கும், உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் பேக்லிங்க் வந்துட்டுருக்கும். பட் அந்த டொமைன்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து லெஸ் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸும் உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு ஃபுல்லாக மோர் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸும் கிடச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அது எந்தெந்த டொமைன்ஸ்லேருந்துலாம் உங்களுக்கு வந்து லெஸ் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் கிடச்சிட்டு இருக்குது, உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு வந்து மோர் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த பர்டிகுலர் வீக் பேக்லிங்ஸ் அப்படின்ற செக்ஷனை நீங்கள் மெஷர் பண்ணலாம், ரைட்டுங்களா? இது வந்து இந்த பர்டிகுலர் பிக்சர் மூலம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே b.com இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரே டொமைன்லேருந்து நீங்கள் மல்டிபிள் பேக்லிங்க் கூட எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், b.com அப்படின்ற பர்டிகுலர் டொமைன்லேருந்து நான் 2 பேக்லிங்க் எடுத்திருக்கேன். அதே b.com அப்படின்ற பர்டிகுலர் டொமைன்லேருந்து என்னோட காம்படிட்டர் வந்து மேபி 3 or 5 or 6 or 8, ரைட்டுங்களா? இது மாதிரி என்னோட காம்படிட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் அதே டொமைன்லேருந்து மோர் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் அந்த பர்டிகுலர் டொமைன்லேருந்து நான் லெஸ் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் எடுத்திருப்பேன். அப்போ எந்தெந்த டொமைன்ஸ்லேருந்துலாம் நான் லெஸ் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் எடுத்திருக்கேன் when கம்பேர் வித் மை காம்படிட்டர் அப்படின்றது ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேக்லிங்ஸ். ஸ்ட்ராங் பேக்லிங்ஸை பொறுத்தவரை டொமைன்ஸ் தட் பாயிண்ட் டு யுவர் டொமைன் ஒன்லி. அதாவது உங்கள் டொமைனுக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்லேருந்து பேக்லிங்ஸ் வந்துருக்கும், பார்த்தீங்களா? அதை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கன்னா அந்த ஸ்ட்ராங் பேக்லிங்ஸில், ரைட்டுங்களா? ஸோ இதை வந்து இந்த பர்டிகுலர் இமேஜ் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல c.com இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு டொமைன்லேருந்து எனக்கு மட்டும் பேக்லிங்க் வந்துருக்கும், என்னோட காம்படிட்டர் எல்லாத்துக்கும் பேக்லிங்க் வராமல் இருக்கும். அப்போது அந்த பர்டிகுலர் டொமைன் லிஸ்ட்லாம் நான் அந்த பர்டிகுலர் செக்ஷனில் போய்ட்டு நான் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஷேர்டு பேக்லிங்ஸ். ஷேர்டு பேக்லிங்ஸை பொறுத்தவரை டொமைன்ஸ் தட் பாயிண்ட் டு ஆல் அனலைசர் டொமைன்ஸ். அதாவது ஒரு டொமைன்லேருந்து உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் உங்களோட வெப்சைட்டுக்கும் வரக்கூடிய பேக்லிங்க்ஸ் எந்தெந்த டொமைன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள்
ஷேர்டு பேக்லிங்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் யூனிக் பேக்லிங்ஸ். யூனிக் பேக்லிங்ஸை பொறுத்தவரை ஒரு பர்டிகுலர் டொமைன்லேருந்து மேபி உங்கள் வெப்சைட்டுக்கோ அல்லது உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கோ மட்டும்தான் பேக்லிங் வந்துருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரே ஒரு டொமைனுக்கு மட்டும் தான் வந்துருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அதை வந்து இந்த பர்டிகுலர் இமேஜ் உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக் பேக்லிங்ஸை பொறுத்தவரை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் d.com இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த d.comலேருந்து மேபி உங்கள் வெப்சைட்டுக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு டொமைனுக்கு மட்டும்தான் பேக்லிங் வந்துட்டுருக்கும் ரைட்டுங்களா. மற்ற எல்லா டொமைனுக்கும் வந்துட்டு இருக்காது. ஸோ அது மாதிரி வரக்கூடிய பேக்லிங்ஸ் எல்லாம் யூனிக் பேக்லிங்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆல் பேக்லிங்ஸ். ஆல் பேக்லிங்ஸை பொறுத்தவரை உங்கள் வெப்சைட்டுக்காக இருக்கட்டும் அல்லது உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்காக இருக்கட்டும் எந்தெந்த டொமைன்ஸ்லேருந்துலாம் பேக்லிங்ஸ் வருது அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் டெமோ காட்டுறதுக்காக ஒரு 5 வெப்சைட் எடுத்திருக்கேன். அந்த 5 வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து என்னோட வெப்சைட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் ரைட்டுங்களா. ரிமைனிங் 4 வெப்சைட் வந்து என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டாக நான் அஸ்யூம் பண்ணிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்த்தீங்கன்னா fita.in. ஸோ இது வந்து என்னோட வெப்சைட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 வெப்சைட் லைக் inventatech.com, besantechnologies.com, act.in, apponix.com இது 4மே என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டாக அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். இப்போது என்னோட வெப்சைட்டுக்கும் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் உண்டான பேக்லிங்க் கேப் என்ன அப்படின்றது ஃபுல்லாக இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் Semrush அப்படின்ற பர்டிகுலர் டூலை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பர்டிகுலர் வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு அரௌண்ட் 15+ டூல்ஸை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அரௌண்ட் 15+ டூல்ஸை வந்து நீங்கள் வெரி லெஸ் காஸ்ட்டில் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெரி லெஸ் காஸ்ட்டுக்கு மோர் நம்பர் ஆஃப் டூல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு Semrush அப்படின்ற இந்த பர்டிகுலர் டூலை வந்து நான் அக்சஸ் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஒன்ஸ் Semrush டூலில் வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு டேஷ்போர்டு காட்டப்படும். இதில் பேக்லிங்க் கேப் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்கள் டொமைனும் ப்ளஸ் ஒரு 4 காம்படிட்டர் டொமைனும் நீங்கள் டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் பேக்லிங்க் கேப்பை. ஸோ உங்கள் டொமைன் நீங்கள் டைப் பண்ணுறப்போ ஒன்று நீங்கள் ரூட் டொமைன் டைப் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது சப் டொமைனை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அல்லது எக்ஸாக்டாக ஒரு URL டைப் பண்ணி அந்த பர்டிகுலர் URL இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் என்ன, அதேமாதிரி உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் URL இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. பட் இன்றைக்கி நான் டெமோ காட்டுறதுக்காக நான் ரூட் டொமைனை எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வெப்சைட் வந்து நான் அந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய காம்படிட்டர் வெப்சைட்டில் நான் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 5 வெப்சைட் தான் கொடுக்க முடியும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து உங்கள் வெப்சைட்டும் ரிமைனிங் 4 வந்து உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டும் கொடுக்க முடியும் ரைட்டுங்களா. நான் இன்றைக்கி டெமோ பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து fita.in அப்படின்ற பர்டிகுலர் வெப்சைட்டை என்னோட வெப்சைட்டாக நான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன் ரைட்டுங்களா. ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 வெப்சைட்டையும் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டாக நான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபைண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம டைப் பண்ண ரூட் டொமைன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் மட்டும் நம்மளோட வெப்சைட், ரிமைனிங் எல்லாம் நம்மளோட காம்படிட்டர் வெப்சைட்டாக இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 6 பேக்லிங்க்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஒன்று வந்து பெஸ்ட் பேக்லிங்க்ஸ், வீக் பேக்லிங்க்ஸ், ஸ்ட்ராங் பேக்லிங்க்ஸ், ஷேர்டு பேக்லிங்க்ஸ், யூனிக் பேக்லிங்க்ஸ், ஆல் பேக்லிங்க்ஸ் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ பெஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டொமைன்ஸ்லேருந்து உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கெல்லாம் பேக்லிங்க் வந்துட்டு இருக்கும். பட் உங்கள் வெப்சைட்டுக்கு மட்டும் பேக்லிங்க் வராமல் இருக்கக்கூடிய டொமைன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாக இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்காங்க ரைட்டுங்களா. இதில் வந்து ரெஃபரிங் டொமைன்ஸை பொறுத்தவரை 12,308 டொமைன்ஸ்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு மட்டும் பேக்லிங்க் வரல, பட் உங்கள் காம்படிட்டர் வெப்சைட் எல்லாத்துக்கும் பேக்லிங்க் வந்துட்டு ரைட்டுங்களா. செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல fita.in அப்படின்றது வந்து என்னோட வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் பேக்லிங்கே கிடைக்கல ரைட்டுங்களா. ஸோ இங்கே லிஸ்ட் அவுட் ஆகக்கூடிய எல்லா டொமைன்ஸ்லேருந்தும் எனக்கு பேக்லிங்க் கிடைக்கல. பட் என்னோட காம்படிட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரே டொமைன்லேருந்து 47 பேக்லிங்க்ஸ், 4 பேக்லிங்க்ஸ், 15 பேக்லிங்க்ஸ், தென் 1 பேக்லிங்க்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த 47 பேக்லிங்க்ஸும் எந்தெந்த பேஜுக்கு வந்து அவங்களுக்கு பேக்லிங்க்ஸ் போய்ட்டுருக்கு அப்படின்றத என்னால் செக் பண்ணி பார்க்க முடியும். டொமைன் என்னமோ ஒன்று தான், பட் இந்த ஒரு டொமைன்லேருந்து நீங்கள் மோர் நம்பர் ஆஃப் பேக்லிங்க்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னோட காம்படிட்டர் வந்து inventatech.com அப்படின்றவங்க இந்த ஒரு டொமைன்லேருந்து 47 பேக்லிங்க்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் ஆரோவை கிளிக் பண்ணிங்களாக்கும் அந்த 47 பேக்லிங்க்ஸும் இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த 47 பேக்லிங்க்ஸுக்கும் ஒரே ஒரு சோர்ஸ் URL தான்
அந்த ஒரு சோர்ஸ் யூஆர்எல் என்ன, அதோட டைட்டில் என்னன்றதை இங்கே பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சைட்லேருந்து அவங்க எவ்வளோ பேக்லிங்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாக இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷோ 5 மோர் கொடுத்தீங்களாக்கும் another 5 கிடைக்கும். வியூ ஃபில் ரிப்போர்ட் கொடுத்தீங்களாக்கும் இந்த ஒரு டொமைன்லேருந்து இவங்களுக்கு எவ்வளோ பேக்லிங்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் 47 பேக்லிங்ஸ் வந்து எப்படி கிடச்சிருக்கு அப்படின்றத ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் பேஜ், அதாவது பேக்லிங்க் எடுக்கக்கூடிய பேஜில் வந்து அதோட ஆங்கர் டெக்ஸ்ட் என்ன, அதோட லேண்டிங் பேஜ் என்ன டைப் ஆஃப் பேக்லிங்ஸ், டெக்ஸ்ட் பேக்லிங்காக இல்லைன்றதை செக் பண்ணி பார்க்க முடியும். அதே இதில் அந்த பேக்லிங்க் வந்து லைவில் இருக்கா அல்லது ஆக்டிவில் இருக்கா, லாஸ்ட்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பர்டிகுலர் பேக்லிங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுச்சு, லாஸ்ட்டாக எப்போ செக் பண்ணி பார்த்துருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி என்னோட அனதர் காம்படிட்டர் இருக்கக்கூடிய 4 பேக்லிங்ஸும் நான் இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு காம்படிட்டரோட டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸும் நான் செக் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பெஸ்ட் பேக்லிங்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் செக்ஷனை நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வீக் பேக்லிங்ஸை பொறுத்தவரை டொமைன்ஸ் தட் பாயிண்ட் டு யுவர் டொமைன் லெஸ் தென் டு யுவர் காம்படிட்டர். அதாவது ஒரு டொமைன்லேருந்து உங்களுக்கு மட்டும் லெஸ் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கும், உங்கள் காம்படிட்டருக்கு ஃபுல்லாக மோர் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கும். அதை எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டொமைன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 258 டொமைன்ஸ் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த 258 டொமைன்ஸ்லேருந்து எனக்கு மட்டும், அதாவது என்னோட வெப்சைட்டுக்கு மட்டும் லெஸ் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸும், என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு வந்து மோர் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸும் கிடச்சிருக்கும். எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட்டு டொமைனில் இருந்து என்னோட வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரே ஒரு பேக்லிங்ஸ் தான் கிடச்சிருக்கு. பட் என்னோட காம்படிட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கும் 11 பேக்லிங்ஸ், 18 பேக்லிங்ஸ் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கீங்களா. ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு ஒரு பேக்லிங்ஸ் தான் கிடச்சிருக்கு, என்னோட காம்படிட்டருக்கும் ஒரு பேக்லிங்ஸ் தான் கிடச்சிருக்கீங்களா. தென் இந்த பர்டிகுலர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு ஒரு பேக்லிங்ஸ், என்னோட காம்படிட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கும் 3, 17, 14, 1 அந்த மாதிரி கிடச்சிருக்கீங்களா. அப்போது எந்த ஒரு பர்டிகுலர் டொமைன்லேருந்து எனக்கு லெஸ் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸும் என்னோட காம்படிட்டருக்கு ஃபுல்லாக மோர் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கோ அதை ஃபுல்லாக வீக் பேக்லிங்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நான் செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பேக்லிங்ஸ். ஸோ ஸ்ட்ராங் பேக்லிங்ஸை பொறுத்தவரை டொமைன்ஸ் தட் பாயிண்ட் டு யுவர் டொமைன் ஒன்லி, அதாவது ஒரு பர்டிகுலர் டொமைன்லேருந்து உங்களுக்கு மட்டும் பேக்லிங்ஸ் வந்திருக்கும், உங்கள் காம்படிட்டர் வெப்சைட் யாருக்குமே பேக்லிங்ஸ் வராமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டொமைன்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அந்த டொமைன்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 8327 டொமைன்ஸ் இருக்குது. இந்த 8327 டொமைன்ஸ்லேருந்து எனக்கு மட்டும்தான் பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கும். பட் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு யாருக்குமே பேக்லிங்ஸ் கிடச்சிருக்காது. ரைட்டா? அதை ஃபுல்லாக இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ feeda.in அப்படின்ற பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு மட்டும் எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு யாருக்குமே பேக்லிங்ஸ் கிடைக்கல. அதெல்லாம் ஸ்ட்ராங் பேக்லிங்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் செக்ஷனில் போய்ட்டு நான் செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஷேர்டு பேக்லிங்ஸை பொறுத்தவரை டொமைன்ஸ் தட் பாயிண்ட் டு ஆல் அனலைஸ்டு டொமைன்ஸ், அதாவது ஒரு டொமைன்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கும் பேக்லிங்ஸ் வந்திருக்கும், உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் பேக்லிங்ஸ் வந்திருக்கும். அது எந்தெந்த டொமைன்ஸ் அப்படின்றத இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஷேர்டு பேக்லிங்ஸை பொறுத்தவரை அரௌண்ட் 258 டொமைன்ஸ்லேருந்து எனக்கும் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் பேக்லிங்ஸ் ஷேர் ஆகிருக்கு. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு வந்து 83 பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கு. பட் என்னோட காம்படிட்டர் வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் அரௌண்ட் 116, 110, 86 பேக்லிங்ஸ், 89 பேக்லிங்ஸ். அப்போது இந்த ஒரு டொமைன்லேருந்து என்னோட வெப்சைட்டுக்கும் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் மோர் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கு. அப்போது இந்த டொமைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஷேர்டு பேக்லிங்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் செக்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து யூனிக் பேக்லிங்ஸை பொறுத்தவரை டொமைன்ஸ் தட் பாயிண்ட்ஸ் டு ஒன்லி ஒன் டொமைன், அது உங்கள் வெப்சைட் ஆக்கலாம் அல்லது உங்கள் காம்படிட்டர் வெப்சைட் ஆக்கலாம். ரைட்டுங்களா? இதில் வந்து எல்லா வெப்சைட், என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டுக்கெல்லாம் ஷேர் ஆகக்கூடிய பேக்லிங்ஸை காட்டாது. ஒரு டொமைன்லேருந்து ஒன்று என்னோடய வெப்சைட்டுக்கு மட்டும் பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கும், அல்லது என்னோட காம்படிட்டரில் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு மட்டும் பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த டொமைன் ஃபுல்லாக அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல யூனிக் பேக்லிங்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் செக்ஷனை நான் கிளிக் பண்ணி பார்க்குறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் Pinterest.comல பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெசன்ட் டெக்னாலஜிஸ். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து github.com அப்படின்ற பர்டிகுலர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு பேக்லிங், அது எனக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு, என்னோட காம்படிட்டர் வெப்சைட் யாருக்குமே கிடைக்கல. அப்போது இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லா டொமைன்ஸ்லேருந்தும் ஒரே ஒரு வெப்சைட்டுக்கு மட்டும் தான் பேக்லிங்ஸ் வந்திருக்கும். அது எந்த வெப்சைட் அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்க முடியும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஆல் பேக்லிங்ஸை பொறுத்தவரை என்னோட வெப்சைட்டுக்கும் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் வேறு டொமைன்ஸ்லேருந்து வரக்கூடிய பேக்லிங்ஸ் எல்லாமே இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும். மேபி அது பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கலாம் அல்லது பேக்லிங்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ எல்லாமே இந்த இடத்துல ஆல் அப்படின்ற பர்டிகுலர் செக்ஷனில் நான் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஆல் பேக்லிங்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் செக்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா அரௌண்ட் 31,979 டொமைன்ஸ்லேருந்து என்னோட வெப்சைட்டுக்கும் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் பேக்லிங்ஸ் கிடச்சிட்டு கேட்டிங்களா. ஸோ ஒவ்வொரு டொமைன்ஸோட அத்தாரிட்டி ஸ்கோர் என்ன அப்படின்றத இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். ஏஎஸ்ன்றது அத்தாரிட்டி ஸ்கோர். இந்த அத்தாரிட்டி ஸ்கோர் அப்படின்ற பர்டிகுலர் மெட்ரிக்ஸ் வந்து எந்தெந்த பேராமீட்டர் பேஸ் பண்ணிலாம் அசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ், நம்பர் ஆஃப் ரெஃபரிங் டொமைன், மந்த்லி விசிட், டோட்டல் நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ், அவுட்பவுண்ட் டொமைன்ஸ், இந்த 5 பேராமீட்டரை பேஸ் பண்ணி தான்
இந்த அத்தாரிட்டி ஸ்கோர் அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணுறாங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த பேக்லிங்ஸ் கேப் அப்படின்ற பர்டிகுலர் மெனுவை பொறுத்தவரை உங்கள் வெப்சைட்டுக்கும் உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் உண்டான பேக்லிங்க் கேப் என்ன அப்படின்றத ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த வெப்சைட் அல்லது எந்தெந்த டொமைன்ஸ்லேருந்துலாம் உங்கள் காம்படிட்டர் எடுத்திருக்காங்க, நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் டொமைன்ஸ்லேருந்து நீங்கள் பேக்லிங்க் எடுக்க ட்ரை பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் பேக்லிங்க் கேப் பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் செம்ரஷ்ல இருக்கக்கூடிய அனதர் மெனுவோட அதோட இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷன்.